DNR லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் அண்ட் லக்ஷ்மி ஸ்டுடியோஸ் உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502.
போ அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போ
அம்பிகையால் குல செய்வாலும் முத்தாரம்மா என கருள் புரிவார். சாமி கணபதியே எங்கூர், சாமி கணபதியே எங்கூர், அப்பனை கனவிலையும் நான் வர, கணபதியே அருமுக, சாமி சுந்தரமே உமை பாட, ராமா பாடுவோமே ராமா, நாம் அழகாக உமை தொழுவோம், தேடுவோமே ராமாவை, நாம் உரைச்சனா தேசமெல்லாம், கூறுவோமே ராமாவை, கூறுவோமே ராமாவை, ஒரு குச்சம் குறையவில்லை. சாமி ஆதியில வேதனா, ஆதியில வேதனா, ஆறு அம்பலத்தில் ஆடுமணி, நீங்க கோதியில மாலைய, ராமத்து வந்தாமல் இந்த மாலை, அடி முடியும் தேவிதான், அம்பலமானருட திருப்பாதத்தை, நல்லருவை நானனாகி, நாகக்கட்டிதலை குணமாகி, ராமனில் வீழ்த்தி ராமர்வான், ஏயிருகையில வீசுவான், ராமா உந்தன் சொல்லை நாங்கள் பாட, உந்தன் சொல்லை நாங்கள் பாட, எனக்கு துணை இருப்பாய் அரிதா. தாய தலைமகளே சக்தி மலைமகளே, தலைமகளே சக்தி மலைமகளே. மைக்ல சொல்லுங்க. பக்தர் 10 கோடி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மேடைக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் அமரும்படியாக பின்னால் உள்ளவங்களுக்குலாம் தெரியலையா, அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா இல்லைன்னா உட்கார்ந்து பாருங்க. தாய தலைமகளே சக்தி மலைமகளே, மலைமகளே, மலையரசனோட திருமகளே. தாய தலைமகளே மலைமகளே, மலையரசன்
பெரியவர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, சபையோர்களே, பெரியோர்களே, பெரியவர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, ஆமா, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது என்ன இந்த குலசேகரப்பட்டணமான நகரத்திலே நகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா, அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசையாலும் தசரா நாயகி ஆமையா, அகில உலகமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய அம்மனுடைய திருவாலயம், அந்த ஆலயம், குலசை முத்தாரம்மனுடைய திருவாலயம், இந்த ஆலயம் ஆமையா, அப்பேறுபட்ட இந்த குலசை முத்தாரம்மனுடைய திருவாலயத்திலே ஆலயத்தில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லா மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு நாளைய பொழுதிலே 1008 பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு 3வது வருடமும் நாமலை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் எல்லா மக்களுமே கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. பக்தர்கள் எல்லாம் அப்படியே ஆங்காங்கே அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்னாடி நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு தெரியவில்லை, நீங்க இப்படி மறைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? உட்காருங்க ஐயா எல்லாரும். எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளை தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் மட்டும்தான். அவர் ஒருவர் தான். அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா நாமல் அனைவர்களுமே இந்த உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஏனால் என் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தர்மஞான சாஸ்தாவினுடைய திருக்கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த முத்தாரம்மனுடைய திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்துட்டாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் உன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது என்பார்கள். எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி கங்கை
உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடலேல கடத்தி இங்கிதமாகவே அமிர்த யோகத்தி ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சபை ஐயனார் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 இளந்தப்புழை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் சத்துவேல் ஐயனார் 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 ஊருடைய சாஸ்தாவா ஐயனார் ஐயனார் மயிலை சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனார் சர்வஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கரங்கள் தித்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரந்து ஓடுங்கம்மா ஒழுகுறவே பொன்னான மலைக்குறவே கோயில் நிறைய பொம்பளையெல்லாம் நிறைஞ்சிருக்குமே. அதுக்கு என்ன? குலவு போட சொன்னா அங்கங்க சத்தம் கேட்க மத்த எல்லாரும் பேர் சும்மா இருக்காங்க. நாங்களாம் போட தெரிஞ்சா உடனே போட்டுப்போமே. அதெல்லாம் இவ்வளவு தாய்மார்களுக்கு சக்திகளுக்கு குலவு போட தெரியாம இருக்குமா தாத்தா? தெரியும், வெக்கமா இருக்கு. அதெல்லாம் குலவு போடுவாங்க, நம்மளா கேட்டா போடுவாங்க. போடுங்கம்மா ஒழுகுறவே, பொன்னான மலைக்குறவே, அந்த முருகேரா, உலகளவு போடுங்கம்மா, பொன்னான பூநூலா, பொன்பதிந்த நாவலம்மா, வெள்ளியான பூநூலா, வெண்கலந்த நாவலம்மா, தங்கத்தான பூநூலா, தனிவயிற நாவலம்மா, ஆலப்பட குலப்பட, ஐயா
வருகின்றார். அப்படி கொலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னய்யா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமலை போன்ற மானிட மக்களை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து 7 உலகத்திலேயோ இந்த உலகமாகப்பட்டது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது. வேற யாருக்கெல்லாம்? அம்மா இல்ல இல்ல நம்ம மட்டும் தான் வாழறதுக்கு படைச்சிருக்கா நினைக்க கூடாது. ஆடு மாடு சரி கோழி குஞ்சு ஆமையா எறும்பு ஆமா தவளை ஆமா பாம்பு ஆமா மானு ஆமா இப்படி பல உயிர்கள் வாழ்வதற்காக ஆண்டவன் இந்த விரிந்த பூமியை படைத்தார். அப்படியா? ஆமா நீ நினைச்சுக்கிட்டு கேரு என்னது மனுஷன் மட்டும் வாழறதுக்கு இந்த பூமியை ஆண்டவன் படைச்சிருக்கான்னு. ஆமா அதுதான் கிடையாது. அப்படியா? ஆமா. அப்ப இந்த உலகத்திலே எல்லா உயிரினத்தையும் இறைவன் படைத்து மனிதர்களாகப்பட்ட நாமலை ஆண்டவன் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக படைத்தார்? தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா ஆண்கள் எல்லாம் நின்னா நமக்கு தான் கால் வலிக்கு. ஆமா அதாவது எல்லாரும் உட்கார்ந்து சொன்னா உட்கார மாட்டேங்க. உட்கார்ந்து எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே பின்னாடி இருக்கவங்க பார்க்கலாம், முன்னாடி இருக்கவங்க பார்க்கலாம். உட்கார்ந்து பார்த்தா எல்லா மக்களும் பார்க்கலாம். நாங்களும் ஓயாம சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப இந்த இறைவனாகிய சிவபெருமான் சிவனுடைய வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும் 3 ஆசைகளை கொடுத்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று 3 ஆசைகளையும் கொடுத்து உலகத்திலே மக்களை படைத்தால் மட்டும் போரார். என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தின எடுத்து நாளை நல்ல தின எடுத்து நாளை நல்ல தின எடுத்து தின எடுத்து அவன் நாடு எங்கும் படியிழந்தார். அவன் நாடு எங்கும் படியிழந்தார். ஐயா
கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்தார். இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. வந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தெரிவித்துக் கொண்டு ஹாப்பி நியூ இயர். சொல்லியாச்சு. அப்ப இந்த இறைவனாகிய சிவபெருமான் படியிழந்து வந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். இப்படியாகவே கலைப்பாரி இளைப்பாரி கையிலே இருக்கும் போது பார்வதி பகவானாகிய சிவபெருமானை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, 14 உலகத்திற்கும் இறையளக்கும் இறைவா, நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னை தானம்மா வணங்கி வருவார்கள். அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும் பகவானாகிய சிவபெருமான் எல்லோருக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? எதற்காக நீங்கள் அவர்களை வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காதுல. அப்ப இந்த இறைவனாகிய பகவான் காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன் 2 பேர்களையுமே என் 2 கண்களாக நான் பாவித்து வருகிறேன் அம்மா பார்வதி என்ற ஆண்டவன் சொல்ல, பார்வதி பகவான் மீது நம்பிக்கை இல்லாமல் இறைவனை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியன் சொல்லுதாரே, அவர் கண்ணை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பாப்போம். அப்படி என்று ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா ஓடி அதனாலே உலகத்து மக்கள் எல்லாமே துக்கமுகம் தெரியாமலே திகைத்து வாடுவார்கள் என்று ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதிக்கு முன்னாலே நாமளுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்
மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். அவன் தெரியும். சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று என் ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவன் தான் பகவான்